Hi friends, welcome back to my channel Easy Threads and Needle. Hi friends, இந்த வீடியோவில் இந்த ட்ரெஸ்ஸோட கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் தான் பார்க்க போகிறோம். இது வந்து என்னோடது தான். இது வந்து லாஸ்ட்டாக மீஷோவில் எடுத்திருந்தேன். அது எடுத்து ஒரு 8 months இருக்கும். இதுதான் எப்படி நம்ம கட்டிங் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். சும்மா டிசைனுக்காக இது இந்த கிளாத் ஒன்று கொடுத்துருக்கேன். இதை வச்சு சும்மா நெக்கிட்ட மட்டும் லைட்டாக இந்த ஆம்கிட்ட மட்டும் ஏதாவது ஸ்டிச்சிங் எதாவது கொடுத்துட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஏன்னா வீட்டில் போடுறதுக்கு தான் ரொம்ப கிராண்டாக தேவையில்லை. அப்புறம் இதுக்கான லைனிங் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இதுதான் வந்து அளவு குர்த்தி, அளவு ஃப்ராக்கு. ஃபுல்லாக எனக்கு ஃபுல் கால் விரலும் இருக்கும். இதை விட இன்னுமே ஒரு 1 inch வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலான் இருக்கேன். வாங்க இதனோட கட்டிங் வந்து எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லைனிங் கட் பண்ணிக்கலாம். லைனிங்கை 4 மடிப்பாக எடுத்து வச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஃபோல்டிங் வந்து போட்டு வச்சுருக்கேன். இப்போ வாங்க இதனோட மெஷர்மெண்ட்ஸ்லாம் கரெக்டாக இருக்குமான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு நம்ம கரெக்டாக வச்சுக்கலாம். 12 inch ஓகே, இது அளவு இருக்கும். அளவு வந்து கரெக்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த அளவு குர்த்தியோட யோக் பார்ட்டோட லென்த்து நம்ம செக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஃப்ரண்ட் பக்கம் எடுத்துக்கிறேன். இதனோட லென்த் பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த ஷோல்டர்லேருந்து இப்படியே வச்சு பார்க்குறேன். ஷோல்டரில் வந்து பார்த்தோம்னா 15 inch வருது. அதனோட ஒரு 1 inch ஆட் பண்ணிக்கலாம், 16. அப்படியே நம்ம செஸ்ட்டும் பார்த்துடலாம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி போட் நெக் மாதிரி க்ளோஸ் நெக் தான் கொடுத்துருக்கேன். பட் நமக்கு அது தேவையில்லை. நான் வந்து நார்மல் லோ நெக் தான் கொடுக்க போகிறேன். அதனால் நம்ம செஸ்ட்டு மட்டும் அளவு எடுத்துக்கலாம். கரெக்டாக இந்த எண்டில் வந்து அந்த எண்டு எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். எனக்கு வந்து ஒரு 22 வருது. நான் ஒரு 23 வச்சுக்கிறேன். இப்போ வந்து இதனோட ஹைட் பார்த்திங்கன்னா 15 சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ 16, ஒரு 1 inch ஆட் பண்ணி 16. இந்த இடத்துல ஒரு மார்க் கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல ஒரு மார்க் கொடுத்து இங்கே ஒரு லைன் ஒன்று போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ என்னோடய செஸ்ட் அளவு பார்த்திங்கன்னா நான் வந்து 23 பார்த்துருந்தேன். ஒரு பக்கத்தில் பார்த்திங்கன்னா 23 பார்த்துருந்தேன். 23ன்றது 24 வச்சுக்கிறேன். எனக்கு லூஸாக இருந்தால் அதுக்கப்புறம் நம்ம டைட் பண்ணிக்கலாம். சாரி, அதுக்கு பாதி பார்த்திங்கன்னா 24 பாதி வந்து 12 inch வருது. அந்த 12 கரெக்டாக இந்த ஃபோல்டிங்லேருந்து இந்த 12 இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணியாச்சு. இப்போ தெரியும் நினைக்கிறேன், மார்க் பண்ணியாச்சு. இப்போ எனக்கு நெக் வித் வந்து இப்போ நார்மலாக நம்ம ஹாஃப் ஷோல்டர் எப்படி கண்டுபிடிப்போம்? ஃபுல் ஷோல்டர் டிவைடட் பை 2 பண்ணால் நமக்கு போட் நெக்கான அளவு கிடைக்கும். பட் நம்ம லோ நெக் போகும்போது அதுக்கான அளவு வந்து கொஞ்சம் மாறும். அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? நம்ம செஸ்ட்டு டிவைடட் பை 6 பண்ணால் என்ன அளவு வருதோ அதுதான் நமக்கு ஹாஃப் ஷோல்டரு. பட் எனக்கு வந்து என்னோடய அளவு தெரியும். எனக்கு வந்து ஒரு 2.5 நெக் வித் கொடுத்தா கரெக்டாக இருக்கும். ஸோ நெக் வித் வந்து 2.5, ஹாஃப் ஷோல்டர் வந்து ஒரு 3.5 கொடுக்குறேன். ஸோ ஃபுல்லாக பார்த்தோம்னா ஒரு 6 inch வரும். 6ன்றது 6.25 வரும். நான் இதை மார்க் பண்ணிக்கிறேன். இதையே வந்து ஆம் ரவுண்டாகவும் நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த கர்வ் ஸ்கேல் வச்சு ஒரு கர்வ் எடுத்துக்கிறேன். ஆக்சுவலாக இந்த லைவ் வீடியோலாம் போடலான்னு நினச்சேன். இந்த கட்டிங் டேபிளுக்கு மட்டும் லைவ் வீடியோ என்னால் செட் பண்ண முடியல. தைக்கிறதுக்கு ஒரு அளவையாக பார்த்துட்டேன். பட் இது ரொம்ப ஹைட்டாக வச்சு தான் கவர் பண்ண முடியுன்றதுனால அது ஃபோக்கஸ் பண்ண முடியல. இப்போ பாருங்கள், நம்ம இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக டாட் பிடிச்சிக்கணும். இதே குழந்தைங்களாம் இருந்தால் இதை விட இப்போ 12 inchனால் இங்கே வந்து ஒரு 1 inch கம்மி பண்ணி இப்படி கிராஸாக போட்டு எடுத்துடலாம். குழந்தைக்கு வந்து இந்த டாட்லாம் பிடிக்க தேவையில்லை. இப்போ நம்ம பெரியவங்கன்றதுனால நமக்கு வந்து செஸ்ட் அளவுக்காக இந்த இடம் நமக்கு லூஸ் வேணும். அதனால் இங்கே டாட் பிடிச்சோம்னா இந்த இடத்துக்கு நமக்கு லூஸ் கிடைக்கும். அவ்வளோதான். அதனால் நம்ம என்ன பண்ணணும்? டாட் வைக்கணும். ஸோ இங்கே என்ன அளவு இருக்கோ அப்படியே இங்கேயும் வச்சுக்கலாம்.
இங்கேயும் அதே 12 இன்ச் கொடுத்துட்டு இது அப்படியே நான் ஃபுல்லாகவே எடுத்துக்க போகிறேன். பட் நம்ம என்ன முக்கியமாக பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த பக்கம் தான் காட்டணும். இப்போ முக்கியமாக பண்ண வேண்டிய விஷயம், இங்கேருந்து ஒரு 1 இன்ச் வந்து நம்ம மேலே ஏற்றி போட்டுக்கலாம். ஏன்னா இந்த பக்கம் அம்பர்லா ஃப்ராக்குன்றதுனால சைடில் வந்து நமக்கு துணி ரொம்ப தூக்கும். அதனால் நான் இப்படி கரெக்டாக என்னோடய மிட்லேருந்து இப்படி க்ராஸாக இப்படி ஒரு லைன் போட்டுக்கிறேன். பாருங்கள், நான் ஃபுல்லாகவே பின் குத்திக்கிட்டேன். இப்போ நம்ம இந்த அளவு வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சைடாக ஒரு பின் குத்திக்கிறேன். இது வந்து நான் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக பாருங்கள் பிகினர்ஸ்லாம். ஏன்னா இந்த சைடு வந்து துணி வந்து ரெண்டுமே மேலே மொத்தம் 2 துணி இருக்குது இல்லையா, மேலே ஒன்று உள்ளே ஒன்று இருக்குது. உள்ளே இருக்க துணி விலகி இருக்கும் சம்டைம்ஸ் வந்து. ஏன்னா தைக்கும் போது இது ஒரு அளவாகவும் பேக் சைடில் இருக்காது அது ஒரு அளவாகவும் போயிடும். அதனால் இந்த சைடில் வந்து 2 ஃபோல்டிங்கில் 2 துணி இப்படி கை வச்சு பாருங்கள், உங்களுக்கு தெரியும் டிஃப்ரென்ஸு இருக்கான்னு பார்த்துட்டு பண்ணுங்கள். ஏன்னா நான் நிறையா வாட்டி இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எனக்கு நடந்திருக்கு. ஃப்ரண்ட் ஒரு வளம் ஒரு 1/2 இன்ச் கூட டிஃப்ரென்ஸ் வரும். மேக்ஸிமம் கொஞ்சம் முடிஞ்செல்லாம் பார்த்துருங்க. இப்போ நான் இந்த அளவு அப்படியே கட் பண்ணி எடுக்க போகிறேன். இப்போ நம்ம வீட்டில் வந்து நைட்டியே போட்டுட்ருக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு லாங் ஃப்ராக் அழகாக நீட்டாக ஸ்டிச் பண்ணிக்கிட்டால் இது ஒன்று போட்டாலே போதும். நம்ம நைட்டிக்கு பதிலாக நல்லாயிருக்கும், பார்க்க டீசெண்டாக இருக்கும். அதுக்காக தான் நான் ஆல்ரெடி ஏற்கனவே ஒன்று ஸ்டிச் பண்ணி உங்களுக்கு போட்டிருப்பேன். இதுவும் அதே மெத்தடில் தான் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஜஸ்ட் நம்ம வீட்டில் போடுறதுக்காக. அதனால் ரொம்ப ஒர்க் வேணாம், நீட்டாக இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். இது நான் இப்போ கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதுக்கு வந்து பாட்டமும் கட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இதுக்கு லைனிங் எதுவும் கொடுக்க போகிறதில்ல ஸ்லீவுக்கு. அதனால் இப்போ பாட்டம் நான் டேரெக்டாக கட் பண்ணிக்கிறேன். பாட்டமுக்கு இந்த கிளாத் இருக்குது. இதை வந்து இந்த முக்கோண வடிவில் நான் மடித்து போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் மடித்து போட்டுட்டேன். நான் வந்து 2 மீட்டர்ஸ் தான் பாட்டமுக்கு எடுத்திருக்கேன். 1 மீட்டர் வந்து இதுக்கு எடுத்திருந்தேன். ஆல்ரெடி வீட்டில் கொஞ்சம் கிளாத் இருந்துச்சு, அதை வச்சு மேலே யோக் பாட்டுக்கு கட் பண்ணிட்டேன். இதுக்கு மட்டும் 2 மீட்டர்ஸ் எடுத்திருந்தேன். இருக்கிறத அப்படியே நான் மடித்து போட்டுக்கிட்டேன். ஓகேங்களா? இப்போ இதில் என்ன ஹைட் இருக்கோ அதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த மேலே இதுக்கான மார்க்கிங் வந்து பண்ணிக்கலாம். இந்த போர்ஷன் பண்ணுறதுக்கு நம்ம இப்போ ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதுக்கு வந்து நம்ம டாட்டுக்குன்னு சொல்லி ஒரு 1 இன்ச் கொடுத்துருக்கோம். அதை நம்ம 1 இன்ச் வந்து இப்படி மடித்து விட்டுடலாம். ஜஸ்ட் இப்படி பின் வச்சு மடித்து கொடுத்துடலாம். ஏன்னா துணி வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் அந்த இடத்துல. 1ன்றதை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நான் இந்த மாதிரி மடித்து கொடுத்துட்றேன். ஏன்னா இது வந்து கர்வில் கட் பண்ணும்போது துணி நமக்கு நல்லா எக்ஸஸாகவே இருக்கும். அதனால் சாரி, ஃபேன் போடாமல் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறதுனால ஒரு மாதிரி மூச்சு விடுறதெல்லாம் அனுத்துறதெல்லாம் உங்களுக்கு மைக் கிட்ட வச்சுருக்கறதுனால கேட்கும். பாருங்கள், இந்த மாதிரி மடிச்சிட்டேன். இப்போ இந்த துணியை வந்து இப்படி வைக்கலாம். இப்படி வச்சுட்டு நம்ம இந்த மெஷர்மெண்ட் வந்து ஃபுல்லாக கவர் ஆகணும்னு அவசியம் இல்லை. நம்ம கர்வில் போடும்போது பாதி துணி வந்து நமக்கு எக்ஸ்ட்ராவே இருக்கும். அதனால் மேக்ஸிமம் எந்த அளவுக்கு வைக்க முடியுமோ வச்சுக்கோங்க. உங்களுக்கு இதெல்லாம் வந்து நீங்கள் தைக்கும் போது தான் உங்களுக்கு அந்த டவுட்ஸ்லாம் வந்து கிளியர் ஆகும். இப்போ பாருங்கள், இந்த இடம் இப்படியே மார்க் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு சும்மா இப்படி மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இந்த கிளாத்தை வந்து எடுத்துடுறேன். இப்போ வந்து பாருங்கள், டேப்பை வந்து இந்த ஃபோல்டிங்கில் வைக்கிறேன். ஃபோல்டிங்கில் வச்சா எனக்கு எவ்வளோ கிடைக்குது? 14 கிடைக்குது. 14 இன்ச்சஸ் கிடைக்குது. 14 இன்ச்சஸ் கிடைக்குது. 14 15 கிடைக்குது. இப்போ அதே 15 இப்படி கர்வாக கொஞ்சம் கொஞ்சமாக மார்க் பண்ணிகிட்டே போகணும். இந்த டேப்பை இந்த இடத்துல பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இதை இப்படியே வச்சுட்டு லைட்டாக இப்படி இதை மட்டும் மூவ் பண்ணிவிட்டு இப்படியே கொண்டு போங்க. கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. அப்படியே ஃபுல்லாக எண்டு வரலும் நம்ம அந்த 15 இன்ச்சை வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதுதான் நமக்கு சரியான அளவு. இதுக்கு வந்து அந்த யோக் பாட்டை வச்சு தைச்சோம்னா கரெக்டாக இருக்கும். அதை வந்து நான் லைவாகவே எடுக்கிறேன். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் அதில் கிளியர் ஆகிடும். இப்போ பாருங்கள், இது நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். ஒன்ஸ் வந்து நம்ம அதை இன்னொரு வாட்டி வச்சு கூட பார்த்துக்கலாம். பாருங்கள், இப்படி வைக்கிறேன்னா பாருங்கள், உங்களுக்கு தெரியுதுங்களா? 1/2 இன்ச் இருக்கா, 1/2 இன்ச் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது நீங்கள் கட் பண்ணிவிட்டு அதை விரித்து வச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈக்குவலாக ஆகிடும். இது நான் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறேன்.
நான் எடுத்தோடனே இந்த வீடியோவை அப்படியே கன்வெர்ட் பண்ணி அப்லோட் பண்ணிடுறேன். அப்லோட் பண்ணிவிட்டு அப்படியே லைவ் வீடியோ எடுக்கிறேன். ஒரு 3 மணி வரலாம் எனக்கு டைம் இருக்குது. அதுக்கு மேலே எங்கள் பாப்பா வந்துடுவா. அது வரைக்கும் எவ்வளோ நம்ம முடியுதோ ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சைடில் வந்து துணி ரொம்ப கம்மியாக இருக்குது கீழே யோக் பாட்டுக்கு. அதனால நம்ம என்ன பண்ணலான்னா இந்த சைடில் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது வந்து என்னோடய மெயின் கிளாத்து. இதை எடுத்துக்கிறேன். இதில் வந்து என்ன மெஷர்மெண்ட்ஸ் இருக்குதுன்னு ஒரு வாட்டி நம்ம செக் பண்ணிக்கலாம். இந்த துணி தான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருந்தேன். ரொம்ப நல்லாயிருக்கும். காட்டனு ஜெயச்சந்திரனில் தான் எடுத்திருந்தேன். ஒரு 3-3.5 மீட்டர் எடுத்தோம்னா இந்த மாதிரி நம்ம லாங்காகவே சூப்பராக தைச்சிடலாம். இது கிழிஞ்சிருச்சு. சரி, நம்ம அளவுக்கு வச்சுக்கிறதுனால அப்படியே வச்சுருக்கேன். இது வந்து 34 இருக்குது ஹைட்டு. ஹைட் பார்த்திங்கன்னா 34. அப்போனா ஒரு 31 இருக்க மாதிரி எடுத்துக்கலாம். லென்த்து லைனிங் வந்து ஒரு 4 இன்ச் வரலாம் நம்ம கம்மியாக வச்சுக்கலாம். ப்ராப்ளம் வராது. அது நமக்குன்னா தாராளமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கஸ்டமர்ஸ்க்கு வரும்போது கொஞ்சம் பார்த்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கணும். 34 பார்த்துருந்தேன் இல்லையா, அதனால நான் ஒரு 30 இன்ச் வந்து இங்கே வருது. அப்படியே இந்த 30 இன்ச்சை ஃபுல்லாகவே மார்க் பண்ணி இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக டேப் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதை அப்படியே மார்க் பண்ணிகிட்டே வரலாம். தெரியாதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் இப்போ தெரியுதுங்களா? கரெக்டாக அந்த மேலே எண்டில் வச்சுட்டு டேப் இப்படி கரெக்டாக வச்சோம்னா இந்த 30 இப்படியே வருது. இந்த அளவுக்கு வருது நமக்கு. இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம ஜாயிண்ட் போடணும். என்கிட்ட துணி இருக்குது, அதனால நான் கட் பண்ணிக்கிறேன். இன்னும் ஒரு மீட்டர் எக்ஸ்ட்ரா வாங்கியிருந்தால் நமக்கு ஜாயிண்ட்டே போடாமல் சூப்பராக பண்ணிக்கலாம். பட் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் தான் போட போகிறேன். வீட்டில் தான் யூஸ் பண்ண போகிறோம். ப்ராப்ளம் இல்லை. பாருங்கள், இப்போ இந்த லென்த்துக்கு வந்து நம்ம ஒரு இது கொடுத்துட்டு நம்ம வந்து ஜாயிண்ட்டு கொடுத்துட்டு நம்ம அப்படியே பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு தெரியும், நான் இந்த அளவுக்கு வந்து உள்ளே வந்து கிளாத் கொடுத்து தைக்கணும். ஸோ இது இப்படியே இருக்கட்டும். இது நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து பின் குத்திக்கலாம். ஏன்னா நம்ம மெயின் கிளாத்தில் வர கட் பண்ண போகிறோம். அதனால் பின் குத்திட்டு இதை மூவ் பண்ண ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட்டு இங்கே ஒரு பின்னு, இதே மாதிரி ஒரு 2-3 இடத்துல பின் குத்திக்கலாம். இங்கே குத்திக்கிட்டேன். அதே மாதிரி இந்த சைடும் ஃபோல்டிங் வந்து மிஸ் ஆகிடும். அதனால இங்கேயும் நான் பின் குத்திக்கிறேன். இந்த மாதிரி பின் குத்திக்கிட்டேன். இப்போ இதை எடுத்துக்கலாம். இப்போ வாங்க மெயின் கிளாத்தில் இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். மெயின் கிளாத்துக்கு இதுக்கு எக்ஸாக்டாக எனக்கு துணி கிடைக்கல. பட் இது வந்து ஓரளவுக்கு நல்லாவே மேட்ச் ஆச்சு. அதனால் இந்த கிளாத் எடுத்திருக்கேன். சும்மா இந்த ஆம்கிட்ட மட்டும் இது இப்படி வரும் இல்லையா, அந்த இடத்துல மட்டும் பண்ணலான் இருக்கேன். அவ்வளோதான். லாஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி ஃபுல் ஷோல்டர் வச்சு அதில் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து ஹாஃப் ஷோல்டரில் இதை வச்சு பண்ணலாம். ஏன்னா எனக்கு ஃபுல் ஷோல்டர் ஏன் சாட்டிஸ்ஃபைடாக இல்லைன்னா, நான் பேக்கில் நாட்டு வச்சுட்டேன். இதே நாட்டு வைக்காமல் நீங்கள் ஃபுல் ஷோல்டர் வச்சு ஸ்டிச் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு அந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கும். இதே நாட்டு வச்சுட்டிங்கன்னா, நாட்டு வச்சுட்டு ஃப்ரண்ட்லேயும் லோ கொடுத்துட்டீங்க, பேக்லேயும் லோ கொடுத்துட்டீங்க, ஃபுல் ஷோல்டரும் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு சைடில் வந்து ஒரு மாதிரி கிளாத் வந்து இறங்கிட்டே இருக்கும். அந்த ப்ராப்ளம் வரும். அதுக்காக தான் இந்த வாட்டி இந்த மாதிரி நான் தைக்க போகிறேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து யோக் பார்ட் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த துணிலாம் மீஷோவில் வந்து ஒரு 300-250 ஏதோ சம்திங் வாங்கியிருந்தேன். துணி ரொம்ப குவாலிட்டி நல்லாயிருக்கு. நம்ம வீட்டில் இருக்கவங்க இந்த மாதிரி அழகாக யூஸ் பண்ணி தைச்சி போடலாம். அது தையக்கூலி நம்ம தைக்கிறோன்னா இது நமக்கு கட்டுப்படி ஆகும். வெளியில் கொடுத்தோம்னா இன்னும் கொஞ்சம் கூட ஆகும். பட் ரொம்ப வச்சு யூஸ் பண்ணலாம். குவாலிட்டிலாம் சூப்பராக இருக்குது. எந்த மிஸ்டேக்ஸும் நம்ம சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு துணியோட குவாலிட்டி வந்து அருமையாக இருக்குது. நான் எப்படி திருப்பிக்கிறேன், ஏன்னா கொஞ்சம் கரெக்டாக வரும். ஓகேங்களா? பாருங்கள், 2 கிளாத் இருக்குது. இப்போ இதுக்கு மேலே இந்த யோக் பார்ட்டை நான் வச்சு கட்டிங் பண்ண போகிறேன். இப்போ வந்து இந்த பின் எடுத்துடுறேன். இந்த இடத்துல டாட்டில் போட்டோம்ல, அந்த பின்னை ரிமூவ் பண்ணிக்கிறேன்.
ஓகே, சரியாக இருக்கு இல்லையா? இதை நான் அப்படியே கட் பண்ணி எடுக்க போகிறேன். சும்மா எக்ஸாக்டாக கட் பண்ணல, சும்மா ரஃப்பாக தான் கட் பண்ணுறேன். அப்படியே மேலே வரலாம் ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம அதுக்கப்புறம் ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணது கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து ஸ்லீவ் மார்க்கிங்கும் நம்ம பண்ணிடலாம். இந்த பக்கமே மார்க் பண்ணால் தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே எப்படியே இருக்கட்டும். இதை அப்படியே 4ஆக மடித்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி 4ஆக மடித்து போட்டுக்கிட்டேன். இப்போது என்னோடய ஸ்லீவோட லென்த்து பார்க்கலாம். லென்த் வந்து எனக்கு ஒரு 17 வந்து கரெக்டாக இருக்கும். அந்த 17 இன்ச்சஸ் வந்து 17 இல்லை 17 கரெக்டாக இருக்கும். 17.5 கொடுத்துக்கிறேன் மடித்து தைக்கிறதுக்காக. இந்த அளவுக்கு எனக்கு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. கேப்போட ஹைட் பார்த்திங்கன்னா 4 இன்ச்சு நான் கொடுத்துக்கிறேன். 4 இன்ச் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, இப்போ வந்து இந்த ஆமோட சர்க்கம்ஃபரன்ஸ் நமக்கு வேணும். அதுக்கு வந்து இந்த யோக் பார்ட் எடுத்துக்கலாம். யோக் பார்ட் எடுத்து பாருங்கள், நான் வந்து சீம் அலவன்ஸ் வந்து இங்கே 2 இன்ச் கொடுத்துருக்கேன். இதே 1.5 இன்ச் கொடுத்துருந்தா இந்த இதுலேருந்து 1/2 இன்ச் குறைஞ்சிருக்கும். நான் 2 கொடுக்குறேன். அதுக்கேற்ற மாதிரி தான் எனக்கு வரும். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துக்கு இந்த கார்னர்ஸில் வச்சுட்டு டேப் இந்த கார்னரில் வச்சா எனக்கு ஒரு 10.75 இல்லை 11 வச்சுக்கலாமே. 11 வருது. நான் கொஞ்சம் லூஸாக தான் தைக்கிறேன். ஏன்னா எனக்கு ரொம்ப ஃபிட்டிங்கெல்லாம் நான் போட மாட்டேன். லூஸாக தான் தைக்கிறேன். பாருங்கள், நான் சொன்னல. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல தெரியுதுங்களா? இதுக்கு 1/2 இன்ச் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதனால் இந்த ஃபோல்டிங் பண்ணும்போது ரொம்ப கவனமாக பண்ணுங்கள். 2 துணியும் உள்ளே ஒன்றா இருக்கான்னு பார்த்துக்கணும். இப்போ இப்படி வச்சுக்கிறேன். இங்கே வச்சுட்டு இந்த 11 இன்ச் வந்து எங்கே இருக்குது? எனக்கு இங்கே வருது. ஸோ இன்னும் கொஞ்சம் கூட நான் இதை இப்படி தள்ளி போட்டுக்கிறேன். ஜாயிண்ட் போடுற மாதிரி இருக்கும். இது இந்த இடத்துல முடியுதா? இந்த இடத்துல வந்து கரெக்டாக இப்படி வச்சுட்டு ஒரு 11 இன்ச் வந்து இங்கே முடியுது. இந்த இடத்த நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஷேப் போட்டுக்கலாம். தெரியுதா உங்களுக்கு? சும்மா அவ்வளோதான், லைட்டாக ஷேப் போட்டு எடுத்துக்கிறேன். இது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வந்துடும். இந்த ஷேப்லாம் ரொம்பவே ஈஸி தான், தெரியுது. ஓகே, இப்போ ஸ்லீவோட ரெண்டு பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 6 இன்ச் வருது. 6.5 கொடுத்துக்கிறேன். எக்ஸ்ட்ரா இருந்தால் நம்ம தைச்சதுக்கப்புறம் ஒன்ஸ் நம்ம போட்டு பார்ப்போம் இல்லையா, அப்போ வந்து எக்ஸ்ட்ரா உள்ளதை நம்ம பிரிச்சுக்கலாம். அவ்வளோதான், நான் கட் பண்ணிட்டேன். இப்போ இது கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே 2 பின் குத்திக்கலாம். ஏன்னா சைடில் ஜாயிண்ட் போட போகிறோம். பின் குத்திட்டு தைக்கிறது ஈஸியாக இருக்கும். அதனால் ஓகே, இதை நான் அப்படியே கட் பண்ணி எடுக்க போகிறேன். இதுக்கே டைம் 2 ஆகிடுச்சு. நான் இதுக்கு மேலே போட முடியாதுன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா ஒன்று பண்ணுறேன். இப்போ இந்த வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன். நாளைக்கு இதனோட ஸ்டிச்சிங் வந்து லைவாக போடுறேன். ஏன்னா இப்போயே டைம் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே அதை கம்ப்ளீட் பண்ண முடியாது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி. ஏன்னா எங்கள் பாப்பா வந்துடுவா. அதனால் நான் இதோடு முடிச்சுக்கிறேன். இப்போ ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. இப்போ பாட்டம் மட்டும் நம்ம கட் பண்ண வேண்டியிருக்கு. அதுக்கு துணி வந்து மடித்து போட்டுக்கலாம். நான் என்ன பிளான் பண்ணேன்னா, இன்றைக்கே வந்து இதனோட கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வந்து நம்ம போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். பட் வந்து கொஞ்சம் ரிமோட்டு உடஞ்சிருச்சுன்னு ஆர்டர் பண்ணியிருந்தோம். அவங்க வந்துட்டாங்க. அதனால் கொஞ்சம் டைம் டிலே ஆயிடுச்சு. இல்லைன்னா நான் இன்றைக்கே இதை போட்டிருப்பேன்.
ஓகே பரவாயில்ல, நாளைக்கு போடலாம். நாளைக்கு இன்னும் கொஞ்சம் நிதானமாக பண்ணலாம் நம்ம. இன்றைக்கி இதனோட கட்டிங் போட்டுறேன், நாளைக்கு இதனோட ஸ்டிச்சிங் லைவாக போட்டுறேன். ஓகேங்களா? இப்போ துணி இதே மாதிரி நம்ம அழகாக மடித்து போட்டுக்கலாம். இது டேபிள் வந்து ஃபுல்லாக கவர் ஆக மாட்டேங்குது. நார்மல் எல்லாமே கவர் ஆகுது, பட் சர்க்கிள் மட்டும் கவர் ஆக மாட்டேங்குது. இப்போ இதுக்கு மேலே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த பாட்டமோட இதை எடுத்து போட்டுக்கலாம். பாருங்கள், நான் பின் குத்தி வச்சதுனால எவ்வளோ பெனிஃபிட்னு டக்குன்னு எடுத்து இப்படி போட்டுடுறேன். இதே நம்ம ஃபுல்லாக பிரிச்சிட்டோம்னா 4-5 வாட்டி இதே நம்ம ஜாயின் சரி பண்ணுறதுக்கே நமக்கு நேரம் கரெக்டாக இருக்கும். ஃபுல்லாகவே வந்து அளவுலாம் சரி பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து நான் அப்படியே கட் பண்ணி எடுக்க போகிறேன். இந்த இடம் எனக்கு சரியாக இருக்குது. இதை நான் அப்படியே கட் பண்ணி எடுக்க போகிறேன். இப்போது கீழே பாட்டம் மட்டும் நம்ம ரெடி பண்ணணும். பாட்டத்துக்கு துணி நல்லா இப்படி இழுத்துக்கலாம். இழுத்துட்டோம்னா இப்படி இருக்குது. நீட்டாக வச்சுக்கலாம். இப்போ நம்மளோட பாட்டமோட லென்த் எவ்வளோ பார்த்தேன்? 35 இன்னொரு வாட்டி பார்த்துக்கிறேன், மறந்துட்டேன். இருக்குது. 32னா 33 ஒரு லென்த் வேணும். அது இல்லாமல் ஒரு 1.5 இன்ச் ஆட் பண்ணணும். அப்படின்னா எவ்வளோ வருது? 35 கொடுத்துக்கலாமா? 35 கொடுத்துக்கலாம். இப்போ இங்கேருந்து நான் இந்த 35 எங்கே இருக்குதுன்னு பார்த்து நம்ம அதை மார்க் பண்ணிக்கலாம். இந்த இடம் வருது, இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இது அப்படியே மார்க் பண்ணுறேன். இந்த எண்டுலேருந்து அப்படியே இந்த 34 மார்க் பண்ணிக்கிறேன். அப்புறம் ரொம்ப லென்த்தாக இருந்தாலும் நல்லா இருக்காது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு மார்க் பண்ணிக்கிறேன். நான் அப்படியே கொஞ்சம் கட் பண்ணிக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போது துணியை வந்து லைட்டாக இப்படி ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஃபோல்டு பண்ணிக்கிட்டு அப்படியே மறுபடியும் இழுத்துக்கிறேன். உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக. இப்போ தெரியுதா? இதே மாதிரி இந்த 34 இப்படியே வச்சு அளந்துக்கலாம். இப்போ இதையும் நான் அப்படியே கட் பண்ணிக்கிறேன். அப்படியே இந்த எண்டு வரலும் நம்ம ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இதே மாதிரி டேப் இப்படி க்ராஸாக வச்சுட்டு இந்த 34 இங்கே மார்க் பண்ணுறேன். அப்புறம் அப்படியே கொண்டு வந்து இங்கே மார்க் பண்ணுறேன். இன்னும் கொஞ்சம் ட்ரைபாட்லாம் வாங்க வேண்டியிருக்கு. வீடியோ சரியாக கவர் பண்ண முடியல. ஸ்டாண்ட் இருக்குது. ஸ்டாண்ட் வந்து அந்தளவுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்க மாட்டேங்குது. கொஞ்சம் நின்று வீடியோ பண்ணுறவங்களுக்கு இது செட் ஆகும். எனக்கு சுத்தமாக செட் ஆகலை. அவ்வளோதான். நான் ஃபுல்லாகவே வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து நம்ம ஜாயின் போடுற மாதிரி இருக்கும். என்னோடய ஸ்டிச்சிங் வீடியோ அடுத்து உங்களுக்கு
நாளைக்கு நான் லைவாக உங்களுக்கு போட்டுடுறேன். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பொறுமையாக பார்த்தா உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ.